ராவண மனசு நேயர்களுக்கு வணக்கம். இந்த எபிசோட நம்ம துலா ராசிக்கு இந்த வருகிற சனி பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது அப்படிங்க பார்க்க போகிறோம். சனி பெயர்ச்சிங்கிறது மார்ச் 29ஆம் தேதி 2025 இந்த வருஷம் நடக்க இருக்குதுங்க. 2.5 வருஷங்க சனி பெயர்ச்சி அப்படிங்கிறது. இந்த சனி பெயர்ச்சி துலாத்துக்கு என்னென்னலாம் பண்ண போகுது, துலாத்துக்கு சனி முதல்ல யார், துலாத்துக்கு சனி பகவான் அப்படிங்கிறவர் 4-5 கூடியவருங்க, யோகாதிபதினு சொல்லுவோம். இப்போ அவர் எங்கே இருக்கிறாரு அப்படின்னா 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. இப்போ அவர் அங்கேருந்து 6ஆம் இடத்துக்கு மாற போகிறாரு. இப்போ 4-5 கூடிய சனி பகவான் 6ஆம் இடத்துல எத்தனை வருஷம் இருக்க போகிறாருன்னா 2.5 வருஷம் இருக்க போகிறாருங்க. இந்த 2.5 வருஷம் துளாராசிக்கு என்னென்னலாம் பண்ண போகிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த துளாராசிக்கு 4ஆம் இடத்துல இருந்தபோது அவர் என்ன பண்ணார், 5ஆம் இடத்துல இருக்கும்போது என்ன பண்ணார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா. இப்போ 4ஆம் இடம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் துலாம் ராசிக்கு 4ஆம் இடம்ங்கிறது வண்டி வீடு வாகன ஸ்தானத்துக்கு அதிபதி ஆனாலும், அதே மாதிரி 5ஆம் இடத்துக்கு 5ஆம் இடம் அப்படிங்கிறது நம்ம என்னென்னலாம் சொல்லணும்னா குழந்தைகள், குலதெய்வம், உங்களோட மனசு, ஆசை, காதல், எதிர்பார்ப்பு, இதெல்லாம் 5ஆம் இடம் ஆனாலும் இது 2த்துக்கு அதிபதியான சனி பகவான் இப்போ 6க்கு போக போகிறாரு. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு 5ஆம் இடத்துல இருந்தார் இல்லையா, என்னென்னலாம் பண்ணார். 5ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களோட மனசு சொன்னேன், காதல் சொன்னேன், ஆசை சொன்னேன், உங்களுக்கு பிடித்த விஷயங்கள், ட்ரேடிங்கு, குலதெய்வம், குழந்தை, இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள். ஸோ சனி பகவான் எங்கே இருக்கிறாரோ அந்த இடத்தையும் பார்க்குற இடத்தையும் அழிப்பார் அப்படிங்கிறது ஒரு ரூல் ஒன்று இருக்குங்க. இப்போ உங்களுக்கு குழந்தைகளுக்கு உடல்நிலையை படுத்தியிருப்பார், குழந்தைகளோட படிப்பை டிஸ்டர்ப் பண்ணியிருப்பார், குழந்தைகளுக்கும் உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்பில் சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுத்துருப்பார், வேலை விதமாகவோ இல்லது குழந்தைகள் உங்களோட பசங்க கல்யாணம் ஆகி வெளியில் போகிறதுனாலையோ ஏதோ ஒரு ரீசனால் உங்களையும் குழந்தையும் பிரிக்கிறதுக்கோ இல்லை ஒரு மனஸ்தாபம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி காதலில் கசப்பு கொடுத்துருப்பாருங்க. உங்கள் யாராவது லவ் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அதுக்குள்ளே பிரச்சனைகளை க்ரியேட் பண்ணியிருப்பார், உங்களுக்கு மனத்துக்கு பிடிச்ச விஷயத்தை பண்ண விடாமல் தடுத்துருப்பாருங்க. அதே மாதிரி ட்ரேடிங் பண்ணுறது உங்களுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா குலதெய்வம் கோயிலுக்கு போகும்போது பிரச்சனைகள் வருது, ஒழுங்காக குலதெய்வம் கோயிலுக்கு போக முடியாமல் இருக்கிறது, மென்டல் ப்ரெஷர், டிப்ரெஷன், இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் சனி பகவான் கொடுத்துருப்பார். அதே மாதிரி 5ஆம் இடத்துல இருந்த சனி பகவான் அங்கேருந்து உங்களுடைய தன்னுடைய 3ஆம் முறையாக உங்களுடைய 7ஆம் இடத்தை பார்த்துருப்பார். 7ஆம் இடம்ங்கிறது என்னங்க, கணவன் மனைவி ஸ்தானம். நீங்கள் ஆணாக இருந்தால் உங்கள் மனைவிக்கு உடல்நலக்குறைவு அல்லது மென்டல் ப்ரெஷர் அல்லது உங்கள் 2 பேருக்குள்ள கருத்து வேறுபாடுகளை கொடுத்துருப்பாரு. அதே மாதிரி நீங்கள் பெண்ணாக இருந்தீங்கன்னா உங்கள் கணவருக்கும் உங்களுக்கும் ரிலேஷன்ஷிப்பை ஸ்பாயில் பண்ணியிருப்பார், இல்லை தேவையில்லாத பிரச்சனைகளை க்ரியேட் பண்ணியிருப்பார், இல்லை கணவருக்கு வேலை வருமானம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் க்ரியேட் பண்ணியிருப்பார், உடம்பு படுத்துறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் பார்த்துருப்பார். அங்கேருந்து உங்களோட எந்த இடத்த பார்த்தாலும் உங்களோட 11ஆம் இடத்தை பார்த்தாருங்க. 11ஆம் இடம்ங்கிறது மூத்த சகோதர ஸ்தானம். அதே மாதிரி உங்கள் லாபம், உங்களோட ப்ரமோஷன், இது மாதிரியான விஷயங்கள். இந்த இடத்த சனி பார்த்ததுனால உங்களோட ப்ரமோஷனை காலி பண்ணியிருப்பார், உங்களுக்கு வர வேண்டிய லாபத்தை காலி பண்ணி ஒரு பிஸ்னஸ் பண்ணியிருக்கீங்கன்னா லாபத்தை வந்து டோட்டலாக அழிச்சிருப்பாருங்க. உங்களுக்கு வந்து கைக்கு வரது வந்து செலவுக்கு கரெக்டாக இருந்திருக்கும். இந்த மாதிரியான சுச்சுவேஷனை கொடுத்துருப்பாரு. அதே மாதிரி வேலையில் இருந்தீங்கன்னா உங்கள் வேலைக்கு தகுதியான ப்ரமோஷன் கிடச்சிருக்காரு, அதுக்கு தகுந்த வருமானம் கிடச்சிருக்காரு. அங்கேருந்து தன்னோட அடுத்த பார்வையில் அவர் எங்கே பார்க்குறாருன்னா உங்களுடைய 2ஆம் இடம் தன குடும்ப வாக்குஸ்தானத்தை பார்க்குறாங்க. தன குடும்ப வாக்குஸ்தானத்தை பார்க்கும்போது உங்களோட வருமானத்தை ஃபுல்லாக காலி பண்ணியிருப்பார், இல்லை ஸ்டக் பண்ணியிருப்பார். 100 ரூபா வர வேண்டிய இடத்துல 30 ரூபா 40 ரூபாய் பண்ணிவிட்டு இருந்திருப்பார், வருமான தடைகளை கொடுத்துருந்துருப்பார். அதே மாதிரி குடும்பத்துள்ள தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுத்துருந்துருப்பார். நீங்கள் கொடுத்த வாக்கை உங்களால் ஃபாலோ பண்ண முடியாமல் வாக்கை வந்து எப்படிலாம் தடுத்து தடங்களை கொடுக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே கொடுத்துருப்பாருங்க. பேச்சில் தேவையில்லாத வார்த்தைகளை நீங்கள் யூஸ் பண்ண வச்சு உங்களுக்கு குடும்பத்துள்ளேயோ உங்கள் நண்பர்கள் இடத்துலையோ உங்களை சுற்றி இருக்கிற இடத்துலையோ வேலை பார்க்குற இடத்துலையோ உங்களை வார்த்தைகளால் பேச்சால் பிரச்சனைகளை க்ரியேட் பண்ணி விட்டுருந்துருப்பாருங்க. இப்போ இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு சனி பகவான் இப்போ உங்களோட 6ஆம் இடத்துக்கு போகிறாருங்க. 6ஆம் இடம்ங்கிறது ருண ரோக சத்ருஸ்தானங்க. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறாரு அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய நீண்ட கால நோய்களை அழிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க. நிறைய பேருக்கு வந்து லோயர் பேக் பெயின், நெக் பெயின், இந்த மாதிரி பிரச்சனை மெயினாக வந்து ஷோல்டர் சம்மந்தப்பட்ட ஏரியாவில் பிரச்சனைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அது எல்லாத்தையும் நீக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களோட எதிரிகள் உங்களை பார்த்து தெரிச்சு ஓட ஆரம்பிப்பாங்க. யாரெல்லாம் உங்களை வேலை பார்க்குற இடத்துல உங்களை போட்டு கொடுத்துட்டு இருந்தாங்களோ, உங்களோட ப்ரமோஷன் வராமல் தடுத்துட்டு இருந்தாங்களோ, உங்களோட ஜாபுக்கு நீங்கள் செஞ்ச ஹார்ட் ஒர்க்குக்கு வந்து எந்த விதமான இதுவும் உங்களுக்கு ரெகனைசேஷன் கிடைக்காத லெவலுக்கு உங்களை தடுத்துக்கிட்டு இருந்தாங்களோ, அதே மாதிரி உங்கள் பக்கத்தில் கண்ணுக்கு தெரிந்த எதிரிகள் யாரெல்லாம் உங்களோட அசிங்கப்படுத்தியிருந்தாலும் யாரெல்லாம் கை கட்டி நிறுத்தினோ அவங்க எல்லாரும் இன்றைக்கி உங்ககிட்ட கை கட்டி நிற்கிற மாதிரியும் உங்களை பார்த்து பயந்து தெரிச்சு ஓடக்கூடிய சூழ்நிலையும் இப்போ கூடிய சீக்கிரம் வந்து இந்த மார்ச் 21 வரப்போகுதுங்க. இது நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். உங்களுக்கு வேலையில் உங்கள் முன்னாடி இருந்து உங்களை டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்தேன் உங்களோட எதிரிகள், உங்களோட மேலதிகாரிகள் உங்கள் முன்னாடி கூனி குறுகி
ஒரு சுச்சுவேஷனோ அல்லது உங்களை விட்டு விலகி வெளியில் போகிறதுக்கான சுச்சுவேஷனோ உங்களோட பாதை ஓப்பன் ஆகிறதுக்கான சுச்சுவேஷனோ உங்களுக்கு கூடிய விரைவில் இன்னும் 1 to 1.5 monthsக்குள்ளே உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் 100% உண்டு. அதே மாதிரி உங்களோட கடன்கள் அழிய போது நீங்கள் கடன் கட்ட திணறிட்டு இருந்த துளாராசிக்காரர்களுக்கு அது ஒரு பெரிய ஜாக்பாட்னே சொல்லாங்க. 6ல் சனி வருது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கிஃப்ட்டுங்க. உங்களோட கடனை நீங்கள் கிடைக்கிறதுக்கான ரூட் காஸ் அத்தனையுமே உங்களுக்கு ஈஸியாக வந்து தெரிய போதுங்க. ஈஸியாக உங்களோட கடனை அடைக்கிறதுக்கான வழியை கண்டுபிடிக்கும் போதே உங்களோட ஃபேஸில் ஒரு பிரைட்னஸ் வந்துடுங்க. ஸோ நல்ல டோட்டலான ஒரு சேஞ்சை வந்து இந்த துளாராசிக்காரங்க மார்ச் 29க்கு அப்புறம் கண்கூடாக பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அங்கேருந்து சனி எங்கே பார்க்க போகிறாருன்னா உங்களோட 8ஆம் இடத்தை பார்க்க போகிறாருங்க. 8ஆம் இடம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா புதையல், திடீர் அதிர்ஷ்டம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிடெண்ட்டு, தீராத நோய், தீராத பிரச்சனை, தீராத கடன், கோர்ட்டு கேஸு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லக்கூடிய விஷயங்க. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா துளாராசிக்காரர்களுக்கு யாருக்காவது கோர்ட்டில் ஏதாவது கேசஸ் வந்து நீண்ட நாளாக இழுபறியாகவே இருந்துச்சு, அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியாமல் இருந்துச்சுன்னா அது இந்த சனிப்பயிற்சி, இந்த சனியோட பார்வை வந்து கண்டிப்பாக தீர்த்து கொடுக்குங்க. டிவோர்ஸ் கேஸ் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தாலும் சரி, வேறு என்ன கேசஸ் நீங்கள் போட்டிருந்தீங்கனாலும் சரி, அந்த கேஸெல்லாம் தூள் தூளாக உடையக்கூடிய சுச்சுவேஷன் வரப்போகுதுங்க. அதே மாதிரி நீண்ட காலமாக உங்களுக்கு தீராத நோய் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த நோய் தீராததுக்கான வாய்ப்புகள் உள்ள ஒரே ஒரு பஞ்சாயத்து என்னென்னா வண்டியில் போகும்போது கேர்ஃபுல்லாக போகணும். இரவு ட்ரைவ் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. டேர்னிங்கில் வண்டி கேர்ஃபுல்லாக ஓட்டுங்க. ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க. ஸோ உங்களுக்கு சனி பகவான் அப்படின்னாலே யூ டர்னுங்க, டேர்ன் பண்ணக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய சிக்னல்ஸ்லாம் வந்து ப்ராப்பராக போட்டு போங்க. அதே மாதிரி ராத்திரியில் வண்டியில் போகிறத வந்து முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். கேர்ஃபுல்லாக இந்த வரக்கூடிய 2.5 வருஷம் ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி அறுவை சிகிச்சைக்கான வாய்ப்புகள் உண்டுங்க. தீராத நோயை அறுவை சிகிச்சை மூலயமா தீர்க்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கண்டிப்பாக எலும்புகள் உடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அதே மாதிரி அங்கேருந்து உங்களை எங்கே பார்க்க போகிறாரு, உங்களோட 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. 12ஆம் இடம்போது விரயஸ்தானங்க. தூக்கம், விரயம், அலைச்சல், இதை பற்றியெல்லாம் சொல்லக்கூடிய ஸ்தானம். இந்த ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கும்போது உங்களுக்கு தூக்கம் நிறைய பேருக்கு வாழ்க்கையில் வராமல் தூங்காமல் அவதிப்பட்டு இருந்த துளாராசிக்காரர்களுக்கு தூக்கம் நல்லா வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நல்ல சோம்பேறியாக தூங்கிட்டு இருந்த துளாராசிக்காரருக்கு தூக்கம் கெட்டு போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அலைச்சல் பயங்கரமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. விரயம் கொஞ்சம் அழியறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் விரய செலவுகள் நிறையா இருந்துச்சுன்னா அதெல்லாம் சனி பகவானுடைய பார்வை கண்டிப்பாக அழிக்கும். வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் 100% உண்டு. உங்களோட பாஸ்போர்ட்டை நீங்கள் ரெடியாக வச்சுக்கோங்க. வெளியூரோ வெளிமாநிலமோ கண்டிப்பாக உங்களோட ஜாதக தசாபுக்தி நல்லா இருந்துச்சுன்னா உங்கள் பாஸ்போர்ட் ஃபில் ஆகிற வரைக்கும் உங்களுக்கு சீல் விழுந்துக்கிட்டே இருக்குங்க. இந்த துளாராசிக்கு இந்த 7.5 சனி இப்போ கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய கிஃப்ட் என்னென்னா வெளிநாட்டு பயணம் அடிக்கடி வாழ்க்கையில் நடக்கக்கூடியதுக்கான ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. கண்டிப்பாக உங்களோட பாஸ்போர்ட் ஃபில் ஆகும். புது பாஸ்போர்ட் திரும்ப வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இதை எழுதி வச்சுக்கோங்க. அதே மாதிரி தன்னோட 10ஆம் பார்வையாக உங்களோட 3ஆம் இடத்தை பார்க்க போகிறாருங்க. 3ஆம் இடம்ங்கிறது முயற்சி ஸ்தானம், போராடி வெற்றி பெறக்கூடிய ஸ்தானம். அதே மாதிரி உங்கள் தைரிய ஸ்தானம்ங்க. இந்த இடத்த வந்து சனி பகவான் பார்க்கும்போது என்ன ஆகும்னா, இது வரைக்கும் நீங்கள் முயற்சி பண்ணி துவண்டு போயிட்டு இருந்த துளாராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சியோட பார்வை உங்களுக்கு உங்களோட முயற்சிக்கு 100% வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டுங்க. ஃபாரின் நீங்கள் போய் படிக்கணும்னு நினச்சிருந்த துளாராசிக்காரர்கள் படிக்கிறதுக்கான முயற்சி உண்டு. ப்ரமோஷனுக்கு ட்ரை பண்ணி இந்த துளாராசி அதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிருந்தேன் துளாராசிகளுக்கு பயங்கர வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி வேறு வீடு கட்டணும்னு நினச்சிட்டு இருந்தேன். என்னென்னலாம் நீங்கள் முயற்சி ட்ரை பண்ணி அதெல்லாம் தடைகள் இருந்தோ அந்த தடைகள்லாம் துக்குநூறாக சனி பகவான் உடைக்க போகிறாரு. எல்லாமே உங்களுக்கு கம்ஃபர்ட் ஜோனில் கிடைக்க போகுதுங்க. முக்கியமாக ஒரே விஷயத்தில் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். என்னென்னா உங்களோட கம்யூனிகேஷன், அதாவது ஃபோன் மூலிமா நீங்கள் பண்ணக்கூடிய கம்யூனிகேஷன், வாட்ஸ்அப் ஆகட்டும், மெசேஜ் ஆகட்டும், கால் ஆகட்டும், அதே மாதிரி மெயில் ஆகட்டும், இது மூலிமா நீங்கள் பண்ணக்கூடிய கம்யூனிகேஷனில் பிரச்சனைகளை கொடுத்து ஏதாவது நீங்கள் தப்பாக அடித்து ஏதாவது பிரச்சனையாகி கண்டிப்பாக பஞ்சாயத்தை இழுத்து வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் நீங்கள் மெசேஜ் அனுப்பும்போதோ, கால் பேசும்போதோ, வாட்ஸ்அப் பண்ணும்போதோ, மெயில் பண்ணும்போதோ ரொம்ப கேர்ஃபுல்லாக 1க்கு 4 தரம் அதை நீங்கள் படித்து பார்த்துட்டு பர்ஃபெக்ட் பண்ணிவிட்டு அனுப்பணுமா வேண்டாமான்னு 4 தரம் யோசித்து துளாராசிக்காரர்கள் எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா நீதி, நேர்மை, நியாயம்னு வாழக்கூடியவங்க. ஒரு இடத்துல தப்பு இருந்தால் டமால்னு தட்டி கேட்பாங்க. இந்த தரலாம் தப்பெல்லாம் நீங்கள் தட்டி கேட்குறேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மெயில் அனுப்புறதோ, ஒரு வாட்ஸ்அப் பண்ணுறதோ, ஒரு கால் பண்ணுறதோ பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு பிரச்சனையாக முடியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பட் இருந்தாலும் துளாராசிக்காரர்கள் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டுங்க, ஸ்ட்ரைட்டாக அடிக்கக்கூடியவங்க. அதனால் இந்த இடத்த கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கம்யூனிகேஷன் எரர் உண்டு. அதே மாதிரி மொபைல் தொலைகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஹெட்ஃபோன் தொலைகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தைராய்டு கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க யாராக இருந்தாலும். அதே மாதிரி அணிகலன்கள் நீங்கள் கழுத்தில் போடக்கூடிய
செயின் ஆகட்டும், கையில் போடக்கூடிய பிரேஸ்லெட்டு, மோதிரம், இந்த மாதிரியான விஷயங்கள் தொலைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. 3ஆம் இடம்ங்கிறது டாக்குமெண்ட்டை பற்றி பேசக்கூடிய இடம். நீங்கள் டாக்குமெண்ட்டுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து படித்து கையெழுத்து பண்ணுங்க. யாருக்காவது டாக்குமெண்ட் கையெழுத்து போட்டு மாட்டிக்காதீங்க. அதே மாதிரி உங்கள் டாக்குமெண்ட்டை எங்கேயாவது வச்சுட்டு தொலைஞ்சிட்டு மாட்டிக்காதீங்க. ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லான ஒரு விஷயங்க. அதே மாதிரி 4ஆம் இடம் படிப்பை பற்றி பேசக்கூடிய இடம்ங்க. படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த தரம் படிப்பில் சில தடைகள் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதிக மார்க் எடுத்துகிட்டு இருந்தால் மார்க்கு கொஞ்சம் கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து படிக்கக்கூடிய சுச்சுவேஷன் நிறைய குழந்தைங்களுக்கு வரலாம். ஸோ அதனால் கண்டிப்பாக கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து படிங்க. படிக்கக்கூடிய குழந்தைகள் அதே மாதிரி உங்களுக்கு முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களோட லீடர் யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா லட்சுமி நரசிம்மருங்க. ஸோ நரசிம்ம பகவானை நீங்கள் போய் சனிக்கிழமை தோறும் நெய் விளக்கு போட்டு தீபம் விட்டு வணங்கி வந்தீங்கன்னா உங்கள் படிப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயங்க, உங்கள் ராசியில் உங்களோட 11ஆம் அதிபதி லாபஸ்தான அதிபதி சூரியன் வந்து நீச்சம் அடைவாருங்க. இந்த சூரியன் உங்களுக்கு பங்குனி, வைகாசி, புரட்டாசி, மார்கழி மாதத்தில் பிறந்த துளாராசிக்காரர்கள் முக்கியமாக இதை கவனிச்சுக்கணுங்க. பங்குனி மாதம் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா உங்களோட சூரியன் எங்கே இருக்க போகிறாரு, உங்களோட மீனமனையில் இருக்க போகிறாருங்க. அங்கே சனி பகவான் அங்கே போய் சேரும்போது, சூரியனோட சேரும்போது உங்களோட லாபம் அடிப்படும். யாராவது இந்த லீடர்ஷிப் ஜாபில் இருக்கிறீங்க, துளாராசிக்கு ரொம்ப பிடித்த ஒரு விஷயம் லீடர்ஷிப் ஜாப். ஒரு பிஸ்னஸ் இல்லை நீங்கள் வேலை பார்க்குறது லீடர்ஷிப்பில் இருக்கிறீங்கன்னா உங்கள் லீடர்ஷிப்புக்கு கேரக்டரான நம்ம சூரிய பகவான் வந்து உங்கள் ராசியிலே நீச்சம் மாறாருங்க. ஸோ உங்களுக்கு லீடர்ஷிப்பில் அடிபடுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. எப்போ சனி அவரோட சேர்றாரோ அப்போ இன்னும் பஞ்சாயத்து ஜாஸ்தி ஆகிடுங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பங்குனி மாதம் பிறந்த துளாராசிக்காரர்கள் கண்டிப்பாக மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சிவன் கோயிலுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற சரபேஸ்வரரை சனிக்கிழமையோ இல்லை ஞாயிற்றுக்கிழமையோ நீங்கள் வணங்கி வந்தீங்கன்னா இந்த பிரச்சனை உங்களுக்கு தீரும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வைகாசி மாதங்க. வைகாசி மாதம் பிறந்த துளாராசிக்காரர்கள் உங்களுக்கு வைகாசி மாதம் சூரிய பகவான் எங்கே இருக்க போகிறாங்க, ரிஷபமனையில் இருக்க நீங்கள் பிறந்திருப்பீங்க. அந்த மாதிரி பிறந்த துளாராசிக்காரர்களுக்கு சனி வந்து தன்னோட 3ஆம் பார்வையாக சூரியனை பார்ப்பாருங்க. அந்த மாதிரி பார்க்கும்போது அவமானம் படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு, அசிங்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு, உங்கள் வேலையில் கெட்ட பேர் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு, உங்கள் குடும்பத்தில் கெட்ட பேர் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த மாதிரி பிறந்த துளாராசிக்காரர்கள் கண்டிப்பாக சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய சரபேஸ்வரரை நீங்கள் போய் சனிக்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமையோ வணங்கி வந்தீங்கன்னா இந்த பிரச்சனைகள் சால்வ் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புரட்டாசி மாதம்ங்கிறது சூரியன் எங்கே இருப்பாருன்னா உங்களோட கன்னிமனையில் இருப்பார். 11ஆம் அதிபதி ஆல்ரெடி விரயஸ்தானத்தில் உங்களுக்கு இருப்பாருங்க. ஸோ இப்போ லாபங்கள் விரயங்கள் குறையும் உங்களுக்கு. ஸோ அவனை வந்து சனி வந்து தன்னோட 7ஆம் பார்வையாக ஸ்ட்ரைட்டாக பார்ப்பான். இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் பிறந்த புரட்டாசி மாதத்தில் பிறந்த துளாராசிக்காரர்கள் கன்னியாகுமரி நியர்பை இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய சரபேஸ்வரரை போய் சனிக்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமையோ வணங்கி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய லாபம் விரயமாக மாறுறது வந்து தடைப்படுங்க. அதே மாதிரி உங்களோட ப்ரமோஷன்ஸ்லாம் ஈஸியாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்கள் 3ஆம் இடத்துல சூரியன் இருக்க பிறந்தவர்கள் மார்கழி மாதத்தில் பிறந்திருப்பீங்க. உங்களோட தனுசு மனையில் சூரியன் மார்கழி மாதத்தில் பிறந்திருப்பீங்க. ஸோ உங்களோட சூரியன் வந்து பாதகாதிபதி 3ஆம் இடத்துல இருக்கும்போது ஆல்ரெடி உங்களோட முயற்சிகள் தடைப்படும். ஸோ அங்கே வந்து சனி தன்னோட 3ஆம் பார்வையை பார்க்குறாரு அப்படின்னா அந்த இடம் ஒரு யுத்தமாக மாறிடுங்க. ஸோ நீங்கள் என்ன தான் முயற்சி பண்ணி சூரியனை தனியாக அடிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க வழிய உங்களோட முயற்சிக்கு எந்த விதமான பலனும் கிடைக்காது. அந்த மாதிரி இடத்துல நீங்கள் வந்து பரிகாரம் பண்ண வேண்டியது அவசியம். யாரை போய் பார்க்கணுன்னா கோயம்புத்தூர் நியர்பை இருக்கக்கூடிய சிவன் கோயிலுங்க. அங்கே இருக்கிற சரபேஸ்வரரை போய் நீங்கள் ஒரு சனிக்கிழமை போய் வணங்கி வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய முயற்சிகள் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கும். மெயினாக வந்து மார்கழி மாதத்தில் பிறந்த துளாராசிக்காரர்களுக்கான பரிகாரம் இது. ஸோ இதை தவிர என்னால் இவ்வளோ தூரம்லாம் போக முடியாதுங்க அப்படின்னு நீங்கள் யாராவது பேசி யோசிச்சிங்க அப்படின்னாக்க உங்களுக்கு நியர்பை இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய சரபேஸ்வரர். ஆனால் பழங்கால சிவன் கோயிலாக இருக்கணும். நேற்று இன்றைக்கி பக்கத்தில் கட்டின கோயிலெலாம் போகக்கூடாது. பழங்கால ஒரு 1000 வருஷம் பழமையான ஒரு சிவன் கோயிலில் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய சரபேஸ்வரரை சனிக்கிழமை அன்றைக்கி போய் வணங்கி வந்தீங்க அப்படின்னாக்க கண்டிப்பாக உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் ஆகும். இது எல்லாமே இப்போ நான் சொல்கிறது எல்லாமே கோச்சார பலன்கள்ங்க. இந்த பலன்கள் 40%லேருந்து 50% தான் உங்களுக்கு ஒர்க் பண்ணுங்க. இந்த பலன்கள் நல்லா ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களோட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களோட அமைப்புகள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். உங்கள் ஜாதகத்தோட தசாபுக்தி நல்லா இருக்கணும். அதே மாதிரி உங்களோட சனி நல்ல பொசிஷனில் இருக்கணும். சனி பகவான் வந்து நீச்சம், பகை, இல்லை கெட்ட இடத்துல இருக்கிறது, இல்லை வக்கரம் அடைஞ்சிருக்கிறது, இல்லைனா வந்து யாரோடைய சண்டே சுச்சுவேஷனில் இருக்கிறது, தவறான நட்சத்திரம் வாங்கியிருக்கு, இந்த மாதிரியான சுச்சுவேஷன்லாம் இருந்தார் அப்படின்னா அங்கே உங்களுக்கு பஞ்சாயத்து இருக்குங்க. அதே மாதிரி 6, 8, 12ஆம் தேதி தசா புக்தி நடந்தாலும் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும். ஸோ உங்கள் ஜாதகத்தை கரெக்டாக பார்த்து அதுக்கான பரிகாரங்களை எடுத்து எந்த கோவிலுக்கு போகணுமோ அந்த கோவிலுக்கு போனீங்கன்னா இந்த
சனி பெயர்ச்சி துலா ராசிக்கு ஒரு பெரிய கிஃப்ட்டுங்க, பெரிய ஜாக்பாட்டுங்க. கண்டிப்பாக சனி பகவான் உங்களுக்கு நல்லது பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் இருக்குது. ஏன்னா எந்த ராசிக்குமே கிடையாதுங்க உங்களோட கெட்டஸ்த இடத்த வந்து சனி பகவான் பார்க்குறாருங்க. 8ஆம் இடத்து 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஒரு ஜாதகத்துக்கு 6ஆம் இடம் கெட்ட இடம், 8ஆம் இடம் கெட்ட இடம், 12ஆம் இடம் கெட்ட இடம், 3ஆம் இடம் கெட்ட இடம். பாருங்கள், சனி பகவான் 6ல் இருந்து உங்களோட 8ஆம் இடத்தை பார்க்குறாரு, அதே மாதிரி 12ஆம் இடத்தை பார்க்குறாரு, அதே மாதிரி 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. இந்த மாதிரியான ஒரு அமைப்பு வேறு யாருக்குமே அமையாது. உங்களுக்கு அமைச்சிருக்கு. இந்த இடத்த வந்து சுச்சுவேஷனை அழகாக பயன்படுத்திக்கோங்க. கண்டிப்பாக உங்கள் ஜாதகத்தை பார்த்து சரியான கோயில் எடுத்து பரிகாரம் பண்ணிங்கன்னா இதை விட ஒரு பெரிய ஜாக்பாட் உங்கள் லைஃப்லையும் கிடைக்காது. யூஸ் பண்ணிக்கோங்க. யாராவது உங்கள் நியர்பை இருக்கக்கூடிய அஸ்ட்ராலஜரை போய் பாருங்கள். அப்படி இல்லை, கீழே இருக்கிற நம்பரை வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லை காண்டாக்ட் பண்ணுங்கள். ப்ரையாரிட்டி பேஸ் கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஜாதகம் பார்த்தேன்னா ஆன்லைன் கன்சல்டேஷன் எங்கேருந்து வேணாலும் என்னால் பண்ண முடியும். கண்டிப்பாக உங்களுக்கு உதவ காத்துட்ருக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.